நான் சொன்னது போல யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவை முன்னறிவதற்கு அவருடைய வழியை செவ்வாய்ப்படுத்துவதற்கு தான் அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் வந்து தீர்க்கதரிசன ஆகமங்களில் சொல்லப்பட்டது போல மல்கியாவில் 3:1 சொல்லப்பட்டது, கர்த்தருக்கு முன்பாக வழியை செவ்வாயாக்க அனுப்பப்பட்ட ஒரு தூதன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஏசாயா புத்தகத்திலும் 40ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வனாந்திரத்தில் சத்தம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ண வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக தீர்க்கதரிசன ஆகமங்களில் உரைத்தபடியே யோவான் ஸ்நானகன் ஆயத்தப்படுத்த இயேசுனுடைய ஊழியத்துக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் என்னென்று வழிகளை அவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் மனிதர்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். மெஸ்ஸியாவை மக்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு வழியை ஆயத்தப்படுத்த அவர் வந்தார். அதே போல அவருடைய வாழ்க்கை முறையை நாங்கள் பார்த்தால் அவர் மிகவும் எளிமையான வாழ்க்கை முறையை வாழ்ந்தார். யோவானின் ஊழியத்தில் அவருடைய உடை பாவனை, அவருடைய வாழ்ந்த இடம் வனாந்திரத்தில் வாழ்ந்தார். அதே போல ஒட்டகமயிர், வார்க்கச்சை, இப்படியாக வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் ஒன்று வாழ்ந்தார். இப்படியாக ஒரு தாழ்மையான வாழ்க்கையை யோவான் ஸ்நானகன் வாழ்ந்தார். எதற்காக என்றால் அவரை விட பெரியவர் ஒருவர் வருவார், அவரை விட வல்லமையுள்ளவர் ஒருவர் வருவார் என்றவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்றவர் அடுத்தடுத்த அதிகாரங்கள் நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் முழுமையான அர்ப்பணிப்பு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தை வெறுத்தார், மற்ற உலக காரியங்களை அவர் வெறுத்தார், ஒடுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தார். மற்றவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள கூடாது, மற்றவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கம், ஒரே சிந்தையோடு தான் யோவான் ஊழியம் செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். யோவானின் முழுமையான ஊழியமே குறுகிய காலங்களாக தான் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய ஊழியத்தில் உள்ள வல்லமை, அது அவருடைய தாழ்மையை நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயுவில் பார்த்தோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றுகளை அவர் எழுதி ஆரம்பித்திருந்தார். ஆனால் இந்த மார்க்குவில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை மார்க்கு பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பமே யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம். அதன் பிறகு யோவான் ஸ்நானகனால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெறுகிறார். நமக்கு விளங்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த யோவான், அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அதை நிரூபிப்பதற்கு, அதை விவரிப்பதற்குத்தான் இந்த மார்க்கு இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார். தூதனாகவும் வனாந்தரத்தின் சத்தமாகவும் யோவான் ஸ்நானகன் வெளிப்பட்டார். இயேசுவுக்கு அவர் வழியை ஆயத்தப்படுத்தினார். யோவான் ஸ்நானகனுடைய காலத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் காலத்திலும் உலகம் மிகவும் சீர்கட்டிருந்தது. இந்த காலத்தில் தான் இயேசு வர வேண்டியதாயும் இருந்தது. இந்த காலத்தில் தான் யோவானும் வனாந்தரத்தில் ஊழியம் செய்ய வேண்டியதாயிருந்தது. அப்படியாக யோவான் ஸ்நானகன் தன்னை ஒடுக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை அவர் முழுமையாக நிறைவேற்றுகிறார். வழியை ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். வனாந்தரத்தின் சத்தம் ஆக இருக்கிறார். இது மிகவும் கனத்துக்குரிய ஊழியம். நமக்கும் இப்படியான ஊழியங்கள்
இருக்கிறது. யோவான் ஸ்நானகனை போல நாம் அநேகர் நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் நாம் இயேசுக்காக சுவிசேஷத்தை எடுத்து செல்ல, அவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து செல்ல அநேக இடங்களுக்குள் இயேசுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாத இடங்களுக்குள் வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவன் இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளை அவர் வனாந்திரத்தில் அவர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். வனாந்திரம் என்பது நம்முடைய இடம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையாக கூட இருக்கலாம். நாம் போகிற பாதைகளில் நாம் ஒரு வனாந்திர பாதை கூட போய்கொண்டிருக்கலாம். அநேக போராட்டங்கள், அநேக வியாதிகள், அநேக பிரச்சனைகளோடு நாங்கள் போய்கொண்டிருந்தாலும் நமக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. அது சுவிசேஷத்தை மற்ற இடங்களுக்கு எடுத்து செல்வதற்கு, வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு வனாந்திரத்தின் சத்தமாக தேவன் நம்மை பயன்படுத்துவார். அப்படி என்றால் அந்த வனாந்திரத்தின் சத்தம் உயர்த்தப்பட வேண்டும். நாம் அமைதலாக இருக்க முடியாது. நம் சுவிசேஷத்தை அறிவிக்க, அதாவது சுவிசேஷம் கடந்து போகாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க நம்மை தேவன் ஆயத்தப்படுத்தினார் என்றால் நாம் நம்முடைய சத்தத்தை உயர்த்த வேண்டும். எப்படியாக யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறார். அவர் அவருடைய பிரசங்கத்தை பார்த்தால் மனம் திரும்புங்கள் என்றுதான் தொடங்குகிறது. மனம் திரும்பி பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவருடைய பிரசங்கங்கள் இருக்கிறது. அப்பொழுது யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்ப கேட்ட ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான்னு பார்க்கிறோம். அப்பொழுது அநேக யூதர்கள், யூதேயா தேசத்தார் அனைவரும் வந்து அவரிடத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். யோவானுடைய பிரசங்கம் மூலமாக, அவருடைய அந்த சத்தத்தின், வனாந்திரத்தின் சத்தத்தின் மூலமாக அநேகர் பாவத்தை வெறுத்து புதிய வாழ்க்கைக்கு அவர்கள் யோவானுடைய சீஷராக ஆவதற்கு அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். அப்படியாக இந்த ஊழியம் நற்செய்தியின் ஆரம்பமாக இருக்கிறது. யோவானுடைய இயேசுனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திற்கு முதல் விதைக்கப்பட்ட இந்த யோவானுடைய பிரசங்கத்தின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகம் பாவ மன்னிப்புக்குள் வந்தார்கள். அதன் பிறகு யோவானுடைய சீஷர்களாக இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக மாறுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இது சிறிதளவாக செய்யப்பட்ட யோவானுடைய ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அநேகருக்கு எடுத்து செல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அந்த பாவ மன்னிப்பின், எங்களுக்கு தந்த அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை யோவான் மூலமாக இந்த உலகம் யோவானில் தொடங்கி யோவானிடத்தில் ஆரம்பித்து அது போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானத்தை கொடுத்த பிறகு தேவனும் இயேசுவும் அங்கு வருகிறார். தேவனுடைய இயேசுவும் அங்கு வந்து கலிலேயாவில் நசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார் என்று பார்க்கிறோம். அந்த ஞானஸ்தானத்தில் அநேக வெளிப்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சாதாரணமாக ஒருவராக அங்கு போகவில்லை. அவர் அநேகருக்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி இருந்தும் இயேசு அங்கு போகும்போது அங்கு அந்த இடத்தில் அந்த ஜலத்தில் அவர் கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வானம் திறக்கப்பட்டு அவர் தேவ ஆவியானவர் புறாவை போல தம்மையில் இறங்குகிறதை கண்டார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். இது அநேகர் திருத்துவ முறையில் சொல்லுவார்கள், இது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடுகள் என்று. ஆனால் இதில் என்னத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்றால்,
தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் ஒரே தேவன் நமக்கு இருப்பது ஒரே மெய் தேவன். அவர் அந்த உபாகமத்தில் 6:4 நாங்கள் பார்த்தால், இஸ்ரவேலை கேள், உன் கர்த்தராகிய தேவன் ஒருவரே தேவன். அவர் சகலத்தையும் உண்டாக்கின தேவன், சகலத்தையும் படைத்தவர், வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள ஜீவ ஐந்துக்களை எல்லாவற்றையும் படைத்த தேவன். மனுக்குலத்துக்கு பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பிதா தேவன், அவர் ஆவியாயிருக்கிறார். யோவானில் சொல்லப்படுகிறது. அவர் நித்தியமானவர், சகலவற்றையும் படைத்தவர், ஆதியும் அந்தமானவர். அவரை தவிர வேறொரு தேவன் நமக்கு இல்லை. ஏசாயா புத்தகத்தில் சொல்வது போல 44:6 நமக்கு வேறொரு தேவன் இல்லை. அவருக்கு முன்பாக வேறொரு தேவனும் இல்லை, அவருக்கு பின்பாக வேறொரு தேவனும் இல்லை. அவர் ஆதியும் அந்தமுமானவர். அதே போல அல்பாவும் ஒமேகாவுமானவர் என்றும் நாங்கள் பார்க்கிறோம். இயேசு என்ற அந்த குமாரன் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த குமாரன் மாம்சத்தின்படி தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். ஆவியின்படி அவரே தேவனாயிருக்கிறார். ஆவியின் பிரகாரமாய் நாங்கள் இயேசுவை பார்த்தால் அவர் தேவன். மாம்சத்தின்படி நாங்கள் பார்த்தால் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சகலத்தையும் படைத்தவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். கொலோசியர் 1 நாங்கள் பார்த்தால், 1 கொலோசியர் பார்ப்போம். 1 கொலோசியர் 15 சொல்லுகிறது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின வேறுமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்திலுள்ளவைகளும் பூலோகத்திலுள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாக சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தான் நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர் அவர்தான். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மாம்சமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோவானில். அதே போல தேவன் மாம்சமாக வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 நாங்கள் பார்த்தால் தேவன் மாம்சமாய் வெளிப்பட்டார். ஆவியான தேவன் மாம்சமாய் வெளிப்பட்டார். அதே போல வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், இவர் எல்லாவற்றையும் குறிக்கிறது. யார் என்றால் இயேசுவைத்தான் குறிக்கிறது. அதே போல வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஏசாயாவில் எழுதப்பட்டது போல இதுவும் இயேசுவை குறிக்கிறது. அதே போல யோவானில் 14 அவர் எழுதுகிறார், என்னை கண்டவர் பிதாவை கண்டான் என்று. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றும் எழுதியிருக்கிறார். இப்படியாக நாம் எப்படி பார்த்தாலும் இயேசுவும் பிதாவும் பரிசுத்த ஆவியாகவும் இங்கே வெளிப்படுகிற இந்த ஞானஸ்தானத்தில் வெளிப்படுகிற இந்த 3 வெளிப்படுத்தலுமே ஒரே தேவனுடைய வல்லமையைத்தான் பார்க்கிறோம். ஒரே தேவனுடைய வல்லமை 3 விதமாக வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இது எல்லாமே ஏன் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்றால், ஏன் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார், ஏன் தேவன் மாம்சத்தில் வந்தார் என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள் எப்படியாக மன்னிக்கப்படும் என்றால், ஆதியாகமங்களில் நாங்கள் பார்த்தால், பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்த்தால், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இரத்தம் சிந்துதல் தேவை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்படியாக
ஆவியான தேவனுக்கு இரத்தம் இல்லை, அவருக்கு மாம்சம் இல்லை, அவருக்கு ரூபம் இல்லை. ஆனாலும் அவர் பிதாவாகிய தேவன், ஆவியாயிருக்கிற தேவன் அதாவது தன்னுடைய ஆவியை கொண்டு தன்னை மாம்சத்தில் வெளிப்பட்டார். தன்னுடைய மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த மாம்சம்தான் இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சமும் இரத்தமுமாகிய ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி நம்மை ரட்சிப்பதற்காக மனிதனாக பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். ஏசாயாவில் சொல்லப்படுகிறது போல இரட்சகர், என்னை தவிர வேறொரு இரட்சகர் இல்லை என்று தேவன் எழுதியிருக்கிறார். அதே போல 43 ஏசாயா 43:11 எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இயேசு பிறந்த உடனே தேவதூதர்கள் எல்லோரும் பாடுகிறார்கள், தாவீதின் நகரத்தில் இன்று உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்படி என்றால் இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் தேவன், இயேசுதான் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆவியான தேவன். அவர் கர்த்தராகிய கிறிஸ்து. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னை மாம்சத்தில் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த வெளிப்படுத்தல் தான் இயேசு. அந்த வெளிப்படுத்தலை நாங்கள் உணர வேண்டும். இன்றைய நாட்களில் இருக்கிற பிரச்சனை, எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை, அநேகருக்கு பிதா வேறாக கருதுகிறார்கள், அநேகர் பரிசுத்த ஆவி வேறாக கருதுகிறார்கள். அதே போல் அநேகர் குமாரனாகிய கிறிஸ்து வேறாக கருதுகிறார்கள். அதெல்லாமே நான் சொல்லுவேன், சத்தியத்தின்படி அதெல்லாமே பிழை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒருவரே தேவன். அவர் ஆவியாயிருக்கிறார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இரட்சகர் தான், ஒருவர் தான் நமக்கு இரட்சகர். நம் பிதாவும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக அவருடைய வாய் மூலமாக அவர் சொல்லியிருக்கிறார். இதில் எல்லாவற்றிலும் இருந்து எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் என்னிலும் வல்லவர் ஒருவர் உங்களிடத்தில் வருவார், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருவார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அப்படி என்றால் அவர்தான் தேவன். தேவனுக்கு நாங்கள் குனிந்து அவரை வணங்க வேண்டியவர்கள். மனிதர்களாகிய நாங்கள் தேவனை பணிந்து வணங்குகிறவர்கள். அவருக்கு சமமாக யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தாலும் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பதைத்தான் யோவான் பேசுகிறார். என்னுடைய ஞானஸ்தானத்தை நீங்கள் பெரிதாக பார்க்காதீர்கள், என்னை விட வல்லவர் ஒருவர் வருவார், அவர் கொடுக்கும் ஞானஸ்தானம் முழுமையானது. அந்த ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தை பற்றி அவர் பேசுகிறார். நாம் ஜனத்தினால் மட்டும் ஞானஸ்தானம் எடுத்தால் போதாது, அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நாம் ஞானஸ்தானம் பெறும்போதுதான் நம்முடைய ஞானஸ்தானம் முழுமையாகிறது. அதை நாம் அறிய வேண்டும். ஜலத்தினால் மட்டும் நாம் எடுத்து இயேசுவை யார் என்று நாம் அறியாமல் நாம் வாழ முடியாது. இயேசுதான் மெய் தேவன், அவர்தான் நம்முடைய இரட்சகர் என்பதை நாம் அறிந்து வாழ வேண்டும். அதே போல் என்னத்தை நாங்கள் இங்கே கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்முடைய தாழ்மை மிகவும் அவசியம். நம் தேவனை யாரென்று அறிவதற்கும் நம் தேவனுடைய சத்தியத்தை நன்றாக பிரசங்கிப்பதற்கும் நமக்கு தேவையானது தாழ்மை. தாழ்மை உள்ள ஊழியனாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். தாழ்மையாக அவர் சேவை செய்தார். அதே போல நாமும், அதே போல யோவானும் ஞானஸ்தான கொடுக்கும் போதும் அவருடைய ஊழியத்திலும் அவருடைய பிரசங்கத்திலும் தாழ்மையை வெளிப்படுத்தினார். நாமும் அதே போல தாழ்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையிலும் நமக்கு தாழ்மை தேவை. நாம் தாழ்ந்து போனால் நாம் குறைவற்றவர்கள் அல்ல. நம்மை நாமே தாழ்த்தினார் கிறிஸ்து நமக்கு அதிக கிருபையை தருவார். நம்மை இன்னும் அவர் பெருக பண்ணுவார். நம்மை அவர்
அவர் அநேக கிருபைகளை நமக்கு தருவார். தாழ்மையுள்ளவருக்கோ தேவன் கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல மனம் திரும்புதல் மிகவும் அவசியம். மனம் திரும்புதல் தான் நாம் நினைக்கிறோம் பாவம் ஒரு தரம் நாம் மனம் திரும்பி விட்டு ஞானஸ்தானம் எடுத்து விட்டு நாம் கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் என்று. ஆனால் மனம் திரும்புதல் தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. நாம் சில வழிகளை தப்பி தவறி பாவங்களை செய்யலாம். சில வழிகளில் நாம் வேறு வழிகளில் நாம் ஞானஸ்தானம் பெற்ற பிறகும் வேறு வழிகளில் நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் மனம் திரும்புதல் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில். அவரை பின்பற்றாத வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் இன்னும் மனம் திரும்ப வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத அந்த விசுவாச வாழ்க்கையில் வேறொரு காரியம் நமக்கு அதிக நேரத்தை நம்ம அந்த காரியத்துக்கு கொடுத்தால் நம்முடைய விசுவாசம் விலகி போகிறது. நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் அல்ல. நம்முடைய விசுவாசத்தை நாம் மாற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். அடுத்ததாக நம்முடைய அடையாளம். நாம் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசுடைய பிள்ளைகள் என்று நாம் முழுமையாக அந்த நம்பிக்கையில் வாழ வேண்டும். அந்த 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 தகுதியை நாம் இழந்து போகாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படியாக தன்னை முழுமையாக ஒரு உதாரணமாக நமக்கு தன்னுடைய வாழ்க்கையையும் ஊழியத்தையும் நமக்கு காட்டி போனாரோ அதே போல நாமும் ஒரு உதாரணத்துவமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளானால் நாம் கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும். கிறிஸ்துவை போல் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவை போல் மனம் திரும்பும் போது ஒரு வல்லமை வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் அவருடைய சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவை அங்கீகாரப்படுத்துகிறார். ஊழியத்துக்கு அங்கீகாரப்படுத்துகிறார். அந்த பொறுப்புக்கு தகுதியாக இயேசுவும் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். இதன் மூலமாக நாமும் நம்முடைய அடையாளத்தை கொண்டு நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த அடையாளத்தோடு நாமும் தைரியமாக ஊழியம் செய்ய முடியும். தைரியமாக நாம் ஒரு உதாரணமான வாழ்க்கை வாழ முடியும். இயேசுதான் நமக்கு ஒரு மாதிரி. இயேசுதான் நம்முடைய அடையாளம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி நாம் வாழ முடியும். அவர் நம்முடைய இரட்சகராயிருந்தால் நாம் அதை தைரியமாக செய்ய முடியும். ஆமென்.